என் பேர் மஞ்சு. இன்னைக்கு இந்த வீடியோல என்னோட பூஜா ரூம் நான் எப்படி டீப் கிளீன் பண்றேன் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஒவ்வொரு பண்டிகையா வர ஆரம்பிச்சிருச்சு. இதுல பூஜா ரூம் மட்டும் நம்ம டீப் கிளீன் பண்ணாம இருந்தா எப்படி? எங்களோட பூஜா ரூம் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. ரொம்ப சின்னது தான். ஒரு ஆள் நின்னு விளக்கேத்துற மாதிரி தான் இருக்கும். வீடு கட்டும்போது பூஜா ரூம் மாதிரி பண்ணாம வார்ட்ரோப் மாதிரி பண்ணி ஷெல்ஃப் வைக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா வீடு கட்டின மேஸ்திரி ஷெல்ஃப் மாரி பண்ணாதீங்க. இவ்ளோ பெரிய வீட்டுக்கு பூஜா ரூம் இருந்தா தான் நல்லாருக்கும் அப்படின்னு எங்களுக்கு சொல்லி பூஜா ரூம் பண்ண வச்சாரு. ரொம்ப சிம்பிள் தான். அதிகமான எதுவும் செலவு பண்ணல. சுத்தி ஒயிட் டைல் போட்டிருக்கோம் அவ்வளோதான். மேல வுட்ல கவர் பண்ணியிருக்கோம். பூஜா ரூம்ல இருக்கிற டோரும் சரி, அதே மாதிரி வாசக்காலும் சரி, புதுசா எதுவும் நாங்க பண்ணல. பழசு எங்ககிட்ட இருந்த வாசக்காலும், டோருமே இதுக்கு நாங்க வச்சுட்டோம். இவ்ளோ டீட்டெயில்ஸ் போதும்னு நெனைக்கிறேன். வாங்க இப்ப நம்ம கிளீனிங் வேலைய ஸ்டார்ட் பண்ணலாம். பூஜா ரூம்ல இருக்கிற டைல்ஸு, டோரு, அதே மாதிரி கேபினட்ஸு எல்லாமே நம்ம கிளீன் பண்ண போறோம். அதனால பூஜை பாத்திரம் எல்லாத்தையுமே நான் வெளியே யூட்டிலிட்டில வச்சுக்கிறேன். இந்த இடத்துல ஃபோன வச்சு வீடியோ எடுக்க கூட ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி இந்த இடத்துல நான் வீடியோ எடுத்திருக்கேன். வால்ல இருக்கிற நான் ஃபோட்டோ மட்டும் எடுக்கல. ஏன்னா இது எடுத்துட்டா மாட்டுறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஒரே ஒரு ஃபோட்டோ தானே, அதனால நான் அப்படியே கிளீன் பண்ணிக்கலான்னு நான் விட்டுட்டேன். ஃபர்ஸ்ட்டு நான் கிளீன் பண்றது டைல்ஸு தான். லைட்டா நான் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சு எடுத்துக்கிறேன். கீழ ஒரு பக்கெட்ல தண்ணியும், ஸ்பாஞ்சும் வச்சிருக்கேன். டைல்ஸ்ல எனக்கு அந்த அளவுக்கு அழுக்கு இருக்காது. ஏன்னா பூஜை ரூமுக்குள்ள நான் ஊதுபத்தியும் ஏத்த மாட்டேன். அதே மாதிரி சாம்பிராணியும் போட மாட்டேன். வீடு புதுசா கட்டி இந்த வீட்டுக்கு வந்தப்போ நான் இதெல்லாம் ஏத்திக்கிட்டு தான் இருந்தேன். கொஞ்ச நாள் கழிச்சு பூஜா ரூம் சுத்தி இருக்கிற இடத்துலயும் மத்த இடத்துலயுமே கருப்பா ஒட்டட கட்ட ஆரம்பிச்சிடுச்சு. அது மட்டும் இல்லாம லைட்டா சைனஸ் ப்ராப்ளமும் இருக்கிறதுனால இத பிரீத் பண்ணும்போது அன்ஈஸியாவும் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால வீட்டுக்குள்ள சாம்பிராணி, ஊதுபத்தி இதெல்லாமே நான் ஏத்துறது நான் விட்டுட்டேன். கற்பூரம் ஏத்துனா கூட அதுலேருந்து கருப்பா புகை வர்றத யாரெல்லாம் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல. பெங்களூர்ல இங்க இருக்கிற நெறைய கோவில்கள்ல பார்த்தீங்கன்னா, கற்பூரமே ஏத்த மாட்டாங்க. நெய் தீபம் தான் மங்களாரத்தியே பண்ணுவாங்க. என்னோட வீட்லயும் நான் அதே மாதிரி தான். பண்டிகை நாள்ல மட்டும் தான் கற்பூரம் ஏத்தி நான் மங்களாரத்தி பண்ணுவேன். மத்த நாள்ல நான் நெய் தீபம் ஏத்தி தாங்க சாமியே கும்பிடுவேன். ரூம் சின்னதா இருக்கிறதுனால எனக்கு டைல்ஸ் கிளீன் பண்றது ரொம்பவே ஈஸியா தான் இருந்தது. அது மட்டும் இல்லாம ஃபோட்டோவும் ஒரே ஒரு ஃபோட்டோ தான் இருக்கு. பூஜை சாமானமும் லிமிட்டா தான் வச்சிருக்கேன். இதனால எனக்கு மெயின்டெயின் பண்றதும் கொஞ்சம் ஈஸியா தாங்க இருக்கு. வீடு கட்டும்போது இந்த இடத்துல நான் கேபினெட்ஸ் பண்ணல. ஒரே ஒரு ஸ்டெப் வச்சு இந்த இடத்துல நான் வச்சிருந்தேன். இப்போ ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இந்த கேபினெட்ஸே நான் பண்ணேன். டைல்ஸ் வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ ஃப்ளோர்ல இருக்கிற நம்ம அழுக்கெல்லாம் நான் தேய்ச்சு எடுத்து நான் தொடச்சு எடுத்துக்கிறேன். ஒயிட் கலர்ல கிரானைட்டு இதுல நான் எவ்வளோதான் பார்த்து பார்த்து பண்ணாலுமே எப்படினாலும் ஒரு டிராப் ஆச்சு எண்ணெய் விழுந்துருது. அதனால தான் இந்த இடத்துலயுமே நான் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சு கிளீன் பண்றேன். என்னோட கிளீனிங் வேலை இப்படி தாங்க இருக்கும். பூஜை ரூம்ல இருக்கிறது எல்லாத்தையும் ஒரேடியா எடுத்து வெளிய போட்டுட்டு, அப்புறமா கிளீன் பண்றத விட, ஒரு இடமா அந்த இடத்துல இருக்கிற பொருள காலி பண்ணிட்டு, அப்படி அப்படியே கிளீன் பண்ணிக்கிட்டு வருவேன். பாருங்க, இப்ப சூப்பரா டைல்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சுட்டோம். அடுத்ததா இந்த கேபினட்ஸ்குள்ள இருக்கிற திங்ஸ் எல்லாமே எடுத்துட்டு நான் கிளீன் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு ரேக்கா கிளீன் பண்ணிட்டு, அந்த இடத்துல மறுபடியும் அந்த திங்ஸ அப்படியே வச்சுருவேன். அதுக்கப்புறம் அடுத்த ரேக்க நான் கிளீன் பண்ணுவேன். பூ கட்டுற நூலு எவ்வளோ வச்சிருக்கேன் பாருங்க. ஆனா கட்டுறதுக்கு பூ தான் இல்ல. இந்த பாக்ஸ்ல இருக்கிறது கஸ்தூரி மஞ்சள் பவுடர் தான். இந்த ஊதுபத்தி எல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமாச்சும் ஆயிருக்கும். இதுல 1, 2 தான் ஏத்திருப்பேன். அப்படியே ஏத்துனாலும் ஒரு நிமிஷத்துக்குள்ள கொண்டு போய் வெளிய பாட்ல குத்தி வச்சுருவேன். என்னோட தம்பி பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே சேல் பண்ற பிசினஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்க போனா போதும் எல்லாத்துலயும் ஒரு 2, 2 பாக்கெட்ட எனக்கு போட்டு அனுப்பிச்சிருவான். அதனால தான் எனக்கு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே பூஜை ரூம்ல நெறையவே இருக்கு. கீழ இன்னொரு கவரும் வச்சிருக்கேன். அதுல நெறைய விளக்குக்கு போடுற திரியும், அதுக்கப்புறமா குங்கும பாக்கெட்டும், மஞ்சள் பாக்கெட்டுமே இருக்கு. இன்னொரு கவர்ல சின்ன சின்ன சாமி ஃபோட்டோஸ் பழசானது எல்லாமே எடுத்து நான் இதுல வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது எல்லாமே பித்தள பூஜை சாமான் தான். காமாட்சி விளக்கு மட்டும் மாத்திட்டு நான் பெரிய சைஸா வாங்குனேன். கேரளா டைப்ல 2 குத்து விளக்கு பெருசுமே நான் வாங்கி வச்சிருக்கேன். இது மட்டும் இல்லாம ஒரு பித்தள பிளேட்டு, அதுக்கப்புறமா ஒரு செம்புல குடம். இது மட்டும் தாங்க என்கிட்ட பூஜை சாமானம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது. அடுத்ததா 2 ட்ராயர்ஸ் இருக்கு. இந்த ட்ராயர்ஸ் 2த்தையுமே நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். இந்த ட்ராயர்ல தான் நான் பூஜைக்கு தேவையான எல்லா திங்ஸுமே பாட்டில்ல போட்டு வச்சிருப்பேன். பூஜை பாத்திரத்த துடைக்கிற துணி, அதுக்கப்புறமா ஃபோட்டோ துடைக்கிற துணி, இது 2மே அங்க வச்சிருப்பேன். இந்த 2 வலம்புரி சங்குமே மும்பைலேருந்து வாங்கிட்டு வந்ததுங்க. இந்த ட்ராயர்லயுமே எனக்கு அந்த அளவுக்கு அழுக்கு இருக்காது. ஏன்னா பூஜா ஆயில் வேற ஒரு இடத்துல வச்சிருக்கேன். அடிக்கடி இந்த ட்ராயர்ல நான் எடுத்து யூஸ் பண்ற திங்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, துணி தாங்க. கிளீன் பண்ணி முடிச்ச பிறகு இந்த பாட்டில்ல இருக்கிறதெல்லாம் வேற ஒரு கப்புக்கு மாத்திட்டு பாட்டிலும் நான் கழுவ போட்டுக்கிறேன்.
பாட்டில்ல இருந்ததெல்லாம் என்கிட்ட யூஸ் அண்ட் த்ரோ குட்டி குட்டி கப் இருந்தது. அதுல வந்து நான் கொட்டிக்கிட்டேன். நெறைய பேர் வீட்ல பார்த்துருக்கேன். இந்த பூஜைக்கு யூஸ் பண்ற குங்குமம், மஞ்சள் எல்லாமே பிளாஸ்டிக் டப்பில போட்டு வச்சிருப்பாங்க. பிளாஸ்டிக்கா இருந்தாலும், ஸ்டீலா இருந்தாலும் அதுல மஞ்சளும், குங்குமம் அப்படியே கலர் புடிச்சுக்கும். அது மட்டும் இல்லாம எண்ணெய் பிசுக்கு ஆனா கூட கழுவுறது ரொம்பவே கஷ்டம். ஆனா இதுவே கிளாஸ் பாட்டில்ஸ்ல இந்த மாதிரி போட்டு வச்சு பாருங்க. இதுல கலரும் பிடிக்காது. எண்ணெய் பிசுக்கு ஆனாலும் இந்த மாதிரி பாட்டில்ஸ கிளீன் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியாவே இருக்கும். இதுக்குன்னு பாட்டில்ஸ் வாங்கலனா கூட பரவால்ல. நம்ம வீட்ல இருக்கிற காஃபி பவுடர் பாட்டில், அப்புறமா ஊறுகாய் பாட்டில் இதுவே இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்றதுக்கு போதுங்க. இங்க இருக்கிற விளக்கு திரி பாருங்க, ரோல் மாதிரி இருக்கும். இதுல நமக்கு எந்த அளவுக்கு நீளமா தேவையோ, அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாட்டில்ஸ் எல்லாமே நான் இப்ப வாஷ் பண்ண போறதில்ல. பூஜை பாத்திரம் விளக்கும்போது இதையும் சேர்த்து வாஷ் பண்ணிக்கலாம். பேப்பர் கப்பு எல்லாத்தையுமே தூக்கி நான் மறுபடியும் ட்ராயர்லயே வச்சிடுறேன். ஏன்னா, இப்ப நம்ம கேபினட்ஸு, டோரு எல்லாத்தையுமே நம்ம கிளீன் பண்ண போறோம். வீட்ல மரத்தால செஞ்ச எந்த பொருளா இருந்தாலும் சரி, அதுக்கு நீங்க பாலிஷ் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு 1/2 மக்கு தண்ணீல ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய விட்டு, துணியோ இல்ல ஸ்பாஞ்சாலயோ அந்த தண்ணீல நனைச்சு தொடச்சு பாருங்க. இதுல தொடச்ச பிறகு உட்டுமே லைட்டா பாலிஷ் பண்ண மாரி நல்லா டார்க்கா தெரியும். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி 2 வீடியோல நான் இந்த மாதிரி சொல்லியிருப்பேன். பூஜா ரூம் டோர் மட்டும் இல்லைங்க. இந்த கேபினட்ஸ் லேமினேட் ஷீட் போட்டு ஒட்டுனது தான். இதுக்குமே நான் ஆயில் போட்டு தான் துடைக்கிறேன். வுட் கலர்ல இருக்கிற லேமினேட்ஸ்க்கு இந்த மாதிரி தொடச்சு பாருங்க. நல்லா பளிச்சுன்னு டார்க்கா தெரியும். என்னோட பூஜா ரூமும் சரி, நான் பண்ற பூஜையும் சரி, எல்லாமே சிம்பிளா தாங்க இருக்கும். வீட்ல என்ன இருக்கோ அத வச்சு நான் பூஜை பண்ணுவேன். டெய்லி விளக்கேத்துறது, வாரத்துக்கு ஒரு முறை பூஜை சாமானெல்லாம் கழுவி பூஜை பண்ணுவேன். அதிகமா விரதம் இருக்கிறதோ, இல்ல சாப்பிடாம இருந்து பூஜை பண்றதோ, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் பண்ண மாட்டேன். சாப்பிடாம இருந்து பூஜை பண்ணணும்னு நெனைச்சா கூட, என்னோட உடம்பு எனக்கு ஒத்துழைக்கிறதில்ல. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் 10 மணிக்கு, 11 மணிக்கு அப்படின்னு சாப்பிட்டு சாப்பிட்டு, என்னோட உடம்ப நானே கெடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு நான் லேட்டா சாப்பிடணும்னு நெனைச்சா கூட, எனக்கு வயிறு வலி வர ஆரம்பிச்சிடுது. டோரும் சரி, அதே மாதிரி வாசக்காலும் சரி, ஒரு இடம் விடாம இந்த ஸ்பாஞ்சால நான் துடைக்கிறேன். எங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வரேன்னாலும் சரி, அதே மாதிரி பண்டிகை நாளானாலும் சரி, எல்லா மர சாமான்களையுமே நான் இப்படி தாங்க நான் துடைப்பேன். நான் இப்படி இருக்கிறதுக்கு சின்ன வயசுல நான் வளர்ந்த விதம் கூட இருக்கலாம். நான் சின்ன வயசா இருக்கிறப்போ ஊர்ல ஒரு பண்டிகை நாள், வெள்ளிக்கிழமை, பௌர்ணமியில நைட்டு கோவில்ல பூஜை நடக்கும். அமாவாசை, கிருத்திகை இதுக்கெல்லாம் வீட்ல பூஜை பண்ணுவாங்க. எங்க வீட்ல எப்படி இருந்தாங்களோ அத பார்த்து நான் வளர்ந்ததுனால நானும் அதே மாதிரி தாங்க இருக்கேன். நான் சின்ன வயசா இருக்கிறப்ப அப்படி இருந்த எங்க அம்மா இன்னைக்கு வயசு ஆக ஆக அவங்களே மாறிட்டாங்க. வயசானா இப்படி ஆயிடுவாங்களா என்னன்னு தெரியல. ஒரு பண்டிகை நாள் விடுறதில்ல. அஷ்டமி, சங்கட சதுர்த்தி, சஷ்டி அப்படின்னு ஒண்ணு விடுறதில்ல. எல்லாத்துக்கும் பூஜை பண்றாங்க. கோவிலுக்கும் போயிட்டு வர்றாங்க. சரி வாங்க தொடச்சதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆயில் போட்டு தொடச்சதுனால இந்த வுட் எல்லாம் பார்க்கறதுக்கே டார்க்கா நல்லா பிரைட்டா தெரியுதுங்க. எங்க அம்மாவ பத்தி நான் சொல்றேன். கொஞ்சம் கொஞ்சமா வயசாக எனக்குள்ளேயுமே ஒரு சேஞ்சஸ் வரதாங்க செய்யுது. பெங்களூர்ல இருந்தேன்னா, வீட்டு வேலை அது இதுன்னு பார்க்கறதுக்கே எனக்கு நேரம் சரியா இருக்கும். கோவிலுக்கெல்லாம் அதிகமா போறதில்ல. எப்பாச்சும் டைம் கிடைச்சா மட்டும் போயிட்டு வருவேன். ஆனா ஊருக்கு போனா அப்படி இல்ல. நான் கோயிலுக்கு போகாம நான் பெங்களூர் திரும்புறதே இல்ல. பூஜை ரூம்ல எல்லாமே ஒண்ணு விடாம கிளீன் பண்ணி முடிச்சுட்டேன். இப்ப இந்த பூஜை பாத்திரத்த கழுவணும். இதுக்கப்புறமா இத பொட்டு வச்சு நம்ம விளக்கேத்திட்டோம்னா, நமக்கு கிளீனிங் வேலை எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க. கமெண்ட்ல ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, "வெள்ளி பொருள் எதுவுமே வாங்காதீங்க. ரீசேல் வேல்யூ கிடைக்கிறதில்ல" அப்படின்னு. இந்த ஒரு காரணத்துக்காக தான் என்னோட ஹஸ்பண்டுமே எந்த ஒரு வெள்ளி பொருளுமே எனக்கு வாங்கி குடுத்ததில்ல. எனக்கு என்னோட பூஜை ரூம் சின்னதா இருந்தாலும், ஃபுல்லு ஒயிட் டைலா இருக்கணும். அதுக்குள்ள பண்ற கேபினட்ஸ் வந்து டார்க் ப்ரவுன் கலர்ல இருக்கணும். அந்த இடத்துல வைக்கிற பூஜை பொருள் வந்து ஒயிட்டா வெள்ளியில இருக்கணும்னு நான் நினைச்சேன். அதனால தான் என்னோட ஒவ்வொரு சேவிங்ஸ்லயுமே நான் இதெல்லாமே வாங்குனேன். நான் வாங்கின ஒவ்வொரு திங்ஸுமே பார்த்தீங்கன்னா, லைட் வெயிட் இருக்காது. நல்லா ஆன்டிக்ல கனமானது வாங்கியிருப்பேன். இந்த வெள்ளி சாமானெல்லாம் காலகாலத்துக்கும் அப்படியே பூஜை ரூம்ல இருக்கணும். எப்பவுமே மாத்தக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல வாங்கும்போதே லைட் வெயிட்டா இருக்கிறது வாங்காம, கனமா இருக்கிறதா பார்த்து தாங்க வாங்குனேன். வெள்ளி பாத்திரமா இருந்தாலும் சரி, அதே மாதிரி பித்தள பாத்திரமா இருந்தாலும் சரி, நான் அத வாஷ் பண்றதுக்கு யூஸ் பண்றது, டிஷ் வாஷ் ஜெல்ல தண்ணீல மிக்ஸ் பண்ணாம அப்படியே கட்டியா எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் சபீனா எடுத்துப்பேன். இவ்வளோ தாங்க நான் யூஸ் பண்ற திங்ஸு. பாத்திரம்லாம் கழுவி முடிச்ச பிறகு இந்த பாட்டில்ஸுமே நான் கழுவி வச்சுட்டேன். யூட்டிலிட்டியில நான் வாஷ் பண்றதுக்கான ரீசன் இந்த இடத்துலயே கழுவிப்பேன். இங்கேயே நான் குங்குமம், பொட்டு எல்லாம் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. கீழே சிந்துற குங்குமம், மஞ்சள் இதெல்லாமே கிளீன் பண்றதுக்கு நமக்கு வசதியா இருக்கும். பொட்டு வைக்கிறதுக்காக நம்ம மஞ்சள் மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா? அதுக்காக தனியா ஒரு பிளேட் எடுக்காம, நான் வந்து கற்பூரம் ஏத்துறதுக்காக சின்னதா அகல் விளக்கு வச்சிருப்பேன். அதுலயே தான் நான் மஞ்சள் போட்டு மிக்ஸ் பண்ணிப்பேன்.
பொட்டெல்லாம் வச்சு முடிச்ச பிறகு கடைசியா மிச்சம் ஆகுற மஞ்சள அந்த அகல் விளக்கு ஃபுல்லா சுத்தி நம்ம தடவி விட்டோம்னு வச்சுக்கோங்க. பார்க்கறதுக்கே அந்த அளவுக்கு மங்களகரமா சூப்பரா இருக்குங்க. வெள்ளியில நம்ம நெறைய மஞ்சள்ல பொட்டு வச்சோம்னு வச்சுக்கோங்க, அந்த கரை அப்படியே அதில புடிச்சுக்கும். நான் வந்து அங்கங்க ஒரு பொட்டு வச்சுக்கிறேன். அவ்வளோதான். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் கொண்டு போய் பூஜை ரூம்ல வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பூஜா ரூம் டீப் கிளீன் பண்ணதுனால, நான் பூஜை பாத்திரத்த எல்லாத்தையுமே நான் கூடயே சேர்த்து வாஷ் பண்ணிக்கிட்டேன். ஒரு பிளேட்ல கொஞ்சமா அரிசி போட்டு, அதில சின்ன சின்ன விக்கிரகங்கள்லாம் எடுத்து வச்சாச்சு. ஃபோட்டோவ துணியால தொடச்சு அதுக்கு பொட்டும் வச்சு விட்டாச்சு. பூஜை ரூம் எல்லாம் டீப் கிளீன் பண்ணி, இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி, அது கிளீனா இருக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குங்க. ஃபோட்டோக்குள்ள இருக்கிற சுவாமியும் நான் வந்து வெள்ளியில தான் பண்ணியிருந்தேன். வீடு கிருகப்பிரவேசம் பண்ணும்போது, இந்த வெள்ளியில செஞ்ச ஃபோட்டோ தான் எடுத்துக்கிட்டு வரணும்னு நான் நெனச்சேன். அதனால என் ஃப்ரெண்ட கூட்டிட்டு போய் தான் நான் இத ஃபோட்டோவே ஆர்டர் பண்ணி செய்ய வச்சேன். என்னோட சேவிங்ஸ்ல என் ஹஸ்பண்டுக்கு தெரியாமே இந்த ஃபோட்டோவ ஆர்டர் பண்ணியும் நான் வாங்குனேன். கண்டிப்பா அவங்களுக்கு சொல்லியிருந்தா என்ன இத வாங்க விட்டுருக்க மாட்டாங்க. கடைசியா எல்லாத்துக்கும் நான் பூ வச்சு, நான் விளக்கும் ஏத்தி முடிச்சுட்டேன். என்னோட ட்ரெஸ் கலெக்ஷன் வீடியோல கார்த்தி சுனந்தா அப்படிங்கிற சிஸ்டர், யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுங்க சிஸ்டர். முன்னெல்லாம் உங்க வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளீனிங் வீடியோ நெறைய போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒரு சிலர் இந்த மாதிரி வீடியோ வேணும்னு கேட்டுக்கிட்டதுனால, அவங்களுக்காகவும் இந்த வீடியோ நான் போட்டேன். நான் யூடியூப்ல வந்ததுக்கான ரீசன், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் இந்த யூடியூப்ல வீடியோவா போடணும். அது மட்டும் இல்லாம, நான் வீட்ல எப்படி வேலை செய்றேன், எப்படி கிளீன் பண்றேன், என்னோட வீட நான் எந்த அளவுக்கு சுத்தமா வச்சுக்கிறேன் அப்படிங்கிறத பத்தியெல்லாம் வீடியோவா போடணும்னு நினைச்சு தாங்க யூடியூப்க்கே வந்தேன். கண்டிப்பா என்னோட சேனல்ல நம்ம சப்ஸ்கிரைபருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற வீடியோ மட்டும் தான் நான் அப்லோட் பண்ணுவேன். ஒரு சில சப்ஸ்கிரைபர் ஒரு சில வீடியோவ விரும்பி இந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. அவங்களுக்காகவும் ஒரு சில வீடியோ நான் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுனோ, உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனோ கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க உங்க வீட்ல உங்க பூஜை ரூம எப்படி டீப் கிளீன் பண்ணுவீங்க அப்படிங்கிறத பத்தியும் எனக்கு சொல்லுங்க. நீங்க சொல்ற விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயம் எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். புதுசா இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனல்ல நிறைய விதமான கிளீனிங் வீடியோஸ் இருக்கு. விருப்பப்பட்டா நீங்க அந்த வீடியோவும் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.